டிவிக்கு கட்சிக்காரங்க தீய சக்தின்ட்டு ஊழலுக்கு அடிமையானவங்களை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருக்கீங்க. ஏதோ ஏடிஎம்கே கட்சி தொண்டனை சேர்க்கலாம். ஏடிஎம்கே முக்கிய அமைச்சர், எம்எல்ஏ, எம்பி இந்த மாதிரி அவங்கள சேர்க்குறது அப்போ இப்போ அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்புறம் தீய சக்தி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. என்னமோ மக்களை ஏமாத்துனீங்களா இல்லை மக்களை உங்களை ஏமாத்துனாங்களான்னு தெரியல. ஏதோ நல்லது நடந்தால் ரைட்டு. தூய சக்தினா ஆரம்பத்துலேருந்தே தூய சக்தியாகவே போனோம். நீங்கள் யாரோட கூட்டணி இல்லாமல் தான் நீங்களாம் ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அந்தளவுக்கு மக்கள் உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. இப்போ எல்லா விதத்தையுமே ஒரு தொண்டனை சேர்த்தா பரவாயில்ல, ஒரு கட்சி நிர்வாகியே உங்கள் பக்கம் இழுத்துருக்கீங்கனாக்கா அப்போ உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு கட்சி அழிச்சு தான் ஒரு கட்சி உங்கள் பக்கம் சேர்த்துருக்குறீங்க. இதே தூய சக்தி ஏதோ பார்த்து பண்ணுங்கள்.